ஓம் சாந்தி 26/6/2024. இனிமையான குழந்தைகளே, நமது பாக்கியமானது பல மடங்காக இருக்கிறது. பதீத பாவனன் தந்தையின் குழந்தைகளாக நாம் ஆகியிருக்கிறோம். அவரிடமிருந்து நமக்கு எல்லையற்ற சுகத்திற்கான ஆஸ்தி கிடைக்கிறது என்ற போதையில் எப்பொழுதும் இருங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த தர்மத்தினரிடமும் வெறுப்பு அல்லது கோபம் ஏற்பட முடியாது. ஏன்? பதில்: ஏனென்றால் நீங்கள் விதை மற்றும் மரத்தை அறிந்து இருக்கிறீர்கள். இந்த மனித சிருஷ்டியானது எல்லையற்ற மரமாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இதில் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கென்று நடிப்பு இருக்கிறது. நாடகத்தில் ஒரு பொழுதும் நடிகர்கள் ஒருவருக்கு ஒருவர் வெறுப்படைய மாட்டார்கள். நாம் இந்த நாடகத்தில் கதாநாயகன் கதாநாயகி நடிப்பை நடிக்கின்றோம். நாம் என்ன சுகத்தை அடைந்து இருந்தோமோ அதை வேறு யாரும் அடைய முடியாது. முழு உலகின் மீதும் ராஜ்யம் செய்யக்கூடியவர்கள் நாம் என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஓம் சாந்தி என்று கூறியதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு என்ன ஞானம் கிடைத்திருக்கிறதோ அது முழுவதும் புத்தியில் வர வேண்டும். தந்தையின் புத்தியிலும் என்ன மாதிரியான ஞானம் இருக்கிறது? இது மனித சிருஷ்டிக்கான மரம். இதை கல்ப விருட்சம் என்றும் கூறுகின்றனர். அது எப்படி உருவானது, எவ்வாறு வளர்க்கப்படுகிறது, பிறகு எப்படி அழிகிறது போன்ற முழுவதும் புத்தியில் வர வேண்டும். ஜடமான மரம் இருப்பது போல இது சைத்தன்ய மரம். விதையும் சைத்தன்யமானவர். அவர் சத்தியமானவர், சைத்தன்யமானவர் என்று அவரது புகழை பாடுகின்றனர். அதாவது மரத்தின் முதலிடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறார். அவரது தொழிலை பற்றி யாரும் அறிந்திருக்கவில்லை. பிரஜாபிதா பிரம்மாவின் தொழிலையும் அறிய வேண்டும் அல்லவா? பிரம்மாவை யாரும் நினைவு செய்வது இல்லை, அறிந்து இருக்கவும் இல்லை. அஜ்மீரில் பிரம்மாவின் ஆலயம் உள்ளது. திரிமூர்த்தி சித்திரத்தை உருவாக்கும் பொழுது அதில் பிரம்மா, விஷ்ணு, சங்கர் உள்ளனர். பிரம்மா தேவதாய நமக என்று கூறுகின்றனர். இந்த நேரத்தில் பிரம்மாவை தேவதை என்று கூற முடியாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள். எப்பொழுது சம்பூர்ணமாகின்றாரோ அப்பொழுதுதான் தேவதை என்று கூற முடியும். சம்பூர்ணமான பிறகு சூக்ஷ்மவதனத்திற்கு சென்று விடுகின்றனர். உங்களது தந்தையின் பெயர் என்ன என்று பாபா யாரிடத்தில் கேட்கிறார்? ஆத்மாவின் இடத்தில். நமது பாபா என்று ஆத்மா கூறுகிறது. யார் கூறியது என்று அறியாதவர்களால் கேள்வி கேட்க முடியாது. அனைவருக்கும் 2 தந்தைகள் உள்ளனர் என்பதை குழந்தைகள் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள். ஞானத்தை ஒரே ஒரு தந்தை தான் கொடுக்கிறார். இது சிவபாபாவின் ரதம் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்திருப்பீர்கள். பாபா இந்த ரதத்தின் மூலம் நமக்கு ஞானம் கூறுகிறார். ஒன்று லௌகீக பிரம்மா பாபாவின் ரதமாக இது இருக்கிறது. மற்றொன்று ஆன்மீக தந்தையின் ரதமாகவும் இருக்கிறது. அந்த ஆன்மீக தந்தையின் புகழ் என்னவென்றால் சுக கடலானவர், அமைதி கடலானவர். முதலில் அவர் எல்லையற்ற தந்தையானவர். அவர் மூலமாக எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது என்பது புத்தியில் இருக்கும். தூய்மையான உலகிற்கு எஜமானர்களாக ஆகிறோம். பதீத பாவனரே வாருங்கள் என்று நிராகாரமானவரை அழைக்கிறோம். ஆத்மாதான் அழைக்கிறது. தூய்மையான ஆத்மாவாக இருக்கின்ற பொழுது அழைப்பது கிடையாது. தூய்மை இல்லாமல் இருப்பதால் தான் அழைக்கிறது. பதீத பாவனன் தந்தை இப்பொழுது இந்த சரீரத்தில் வந்திருக்கிறார் என்பதை உங்களது ஆத்மா அறிந்திருக்கிறது. நான் அவருடையவராக ஆகியிருக்கிறேன் என்பதை மறந்துவிடக்கூடாது. இது சௌபாகியம் மட்டுமின்றி பல மடங்கு பாக்கியத்திற்கான விஷயமாகும். பிறகு அப்படிப்பட்ட தந்தையை ஏன் மறக்க வேண்டும்? இந்த நேரத்தில் தந்தை வந்திருக்கிறார். இது புது விஷயமாகும். சிவ ஜெயந்தி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. ஆக கண்டிப்பாக அவர் ஒரே ஒரு முறைதான் வருகிறார். லக்ஷ்மி நாராயணன் சத்யுகத்தில் இருந்தனர், இந்த நேரத்தில் கிடையாது. அவர்
அவர்கள் மறுபிறப்பு எடுத்து இருப்பார்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும். 16 கலைகளிலிருந்து 14, 12 கலைகளில் வந்திருப்பர். இது உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. புது உலகைதான் சத்யுகம் என்று கூறப்படுகிறது. அங்கு அனைத்தும் புதியதாகவே இருக்கும். தேவதா தர்மம் என்ற பெயரும் பாடப்பட்டு இருக்கிறது. அதே தேவதைகள் விகார மார்க்கத்தில் செல்கின்ற பொழுது புதியவர்கள் மட்டுமின்றி தேவதைகள் என்றும் கூற முடியாது. நாம் அவர்களது வம்சத்தினர்கள் என்று யாரும் கூறுவது இல்லை. ஒருவேளை தன்னை அவர்களது வம்சத்தினர்கள் என்று நினைத்தால் அவர்களை மகிமையும் தன்னை நிந்தனையும் ஏன் செய்கின்றனர்? மகிமை செய்கின்ற பொழுது அவர்களை தூய்மையானவர்கள் என்றும் தன்னை அசுத்தமானவர்கள் என்றும் தூய்மையற்றவர் என்றும் உணர்கின்றனர். தூய்மையாக இருந்து தூய்மை இழந்தவர்களாக ஆகின்றனர். மறுபிறப்பு எடுக்கின்றனர். முதலில் யார் தூய்மையாக இருந்தார்களோ அவர்களே பிறகு தூய்மை இல்லாமல் ஆகின்றனர். தூய்மையுடன் இருந்து இப்பொழுது தூய்மை இழந்தவர்களாக ஆகியிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள். நீங்கள் பள்ளியில் படிக்கிறீர்கள். அதில் வரிசைப்படியாக முதல் 2ஆம் வகுப்பு என்பது ஏற்படுகிறது. நமக்கு தந்தை கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள். அதனால்தான் வருகின்றீர்கள் அல்லவா? இல்லை என்றால் இங்கு வரவேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இவர் குருவோ மகாத்மாவோ மகா புருஷரோ கிடையாது. இது ஒரு சாதாரண மனித சரீரம். அதுவும் மிக பழையது. பல பிறவிகளின் கடைசியில் நான் இவருக்குள் பிரவேசிக்கிறேன். வேறு எந்த புகழும் இவருக்கு கிடையாது. இவருக்குள் பிரவேசிப்பதால் இவருக்கு பெயர் ஏற்படுகிறது. இல்லை என்றால் பிரஜாபிதா பிரம்மா எங்கிருந்து வருவார்? மனிதர்கள் கண்டிப்பாக குழப்பமடைகின்றனர் அல்லவா? தந்தை உங்களுக்கு புரிய வைக்கிறார். அதனால்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். பிரம்மாவின் தந்தை யார்? பிரம்மா, விஷ்ணு, சங்கர். இவர்களை படைக்கக்கூடியவர் சிவபாபா. புத்தி மேலே சென்று விடுகிறது. இவர்கள் பரம்தாமத்தில் இருக்கக்கூடிய பரமபிதா பரமாத்மாவின் படைப்புகள் ஆவர். பிரம்மா, விஷ்ணு, சங்கரின் தொழில்கள் தனித்தனியானவை. யாராவது 3-4 பேர் சேர்ந்து இருப்பார்கள். ஆனால் அவர்களின் தொழில் தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொருவரின் பாகமும் தனித்தனியானது. இத்தனை கோடி ஆத்மாக்களில் ஒருவரது பாகத்தை போல மற்றொருவருக்கு கிடைக்காது. இந்த அதிசயமான விஷயம் புரிய வைக்கப்படுகிறது. எவ்வளவு மனிதர்கள் உள்ளனர்? இப்பொழுது சக்கரம் முடிவடைகிறது. கடைசி அல்லவா? அனைவரும் திரும்பிச் செல்வார்கள். சக்கரம் திரும்பவும் சுழல வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை விதவிதமான முறையில் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். புது விஷயம் அல்ல. கல்பத்திற்கு முன்பும் புரிய வைத்திருந்தேன் என்று கூறுகிறார். மிகவும் அன்பான தந்தையாக இருக்கிறார். இப்படிப்பட்ட தந்தையை மிக அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் தந்தையின் மிக அன்பான குழந்தைகள். தந்தையை நினைவு செய்து வந்திருக்கிறீர்கள். முன்பு அனைவரும் ஒருவரை மட்டுமே பூஜை செய்தீர்கள். வேறுபாட்டிற்கான விஷயம் கிடையாது. இப்பொழுது எவ்வளவு வேறுபாடுகள் உள்ளன. இவர் ராமரின் பக்தராக இருக்கிறார். இவர் கிருஷ்ணரின் பக்தராக இருக்கிறார். ராமரின் பக்தர் சாம்பிராணி போடுகின்ற பொழுது கிருஷ்ணரின் பக்தர் மூக்கை பொத்திக் கொள்கிறார். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் சாஸ்திரங்களில் உள்ளன. நமது பகவான் உயர்ந்தவர் என்று அவர்கள் கூறுவர். இவர்கள் நமது பகவான் தான் உயர்ந்தவர் என்று கூறுகின்றனர். 2 பகவான் என்று நினைத்து விடுகின்றனர். ஆக தவறாக இருக்கின்ற காரணத்தினால் அனைவரும் தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றனர். தந்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளே, பக்தி
பக்திதான், ஞானம் ஞானம்தான். ஞானக்கடலானவர் ஒரே ஒரு தந்தை, மற்றபடி அவர்கள் அனைவரும் பக்தி கடலாக உள்ளனர். ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்படுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். தந்தை உங்களுக்கு தனது மற்றும் முழு சக்கரத்தின் அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார். வேறு யாரும் அதை கொடுக்க முடியாது. ஆகையால் தந்தை கூறுகிறார், குழந்தைகளாகிய நீங்கள் சுயதரிசன சக்கரதாரிகளாக இருக்கிறீர்கள். பரமபிதா பரமாத்மா ஒரே ஒருவரே, மற்ற அனைவரும் குழந்தைகள்தான். பரமபிதா என்று யாரும் தன்னை கூறிக்கொள்ள முடியாது. நல்ல புத்திசாலிகளாக உள்ள மனிதர்கள் இது மிக பெரிய நாடகம் என்பதை உணர்கிறார்கள். இதில் அனைத்து நடிகர்களும் அழிவற்ற பாகத்தை நடிக்கின்றனர். அந்த சிறிய நாடகம் அழியக்கூடியது. இது அனாதி, அழிவற்றது, ஒரு பொழுதும் முடிய போவது கிடையாது. இவ்வளவு சிறிய ஆத்மாவிற்கு ஷரீரத்தை எடுத்து நடிப்பது, பிறகு விட்டு விடுவதற்கான மிக பெரிய பாகம் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் கிடையாது. ஒருவேளை இவருக்கு வேறு எந்த ஒரு குருவாவது கூறியிருந்தால் அவருக்கு மற்ற சீடர்கள் இருப்பார்கள் அல்லவா? பின்பற்றக்கூடியவர் ஒருவர் மட்டும் இருந்து என்ன செய்ய? பின்பற்றக்கூடியவர் என்றால் முழுமையாக பின்பற்ற வேண்டும். இவரது ஆடையானது அதுபோன்று கிடையாது. சீடர் என்று யார் கூறுவர்? இவர் தந்தையாக இருந்து படிப்பை கற்பிக்கிறார். தந்தையை தான் பின்பற்ற வேண்டும். திருமண ஊர்வலம் நடக்கிறது அல்லவா? சிவனின் ஊர்வலம் என்றும் கூறுகின்றனர். இது நமது ஊர்வலம் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் அனைவரும் பக்தைகளாக இருக்கிறீர்கள். நான் பகவான். நீங்கள் அனைவரும் நாயகிகள். உங்களை அலங்கரித்து செல்வதற்காக பாபா வந்திருக்கிறார். ஆக மிக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் சிருஷ்டியின் முதலிடை கடைசியை அறிந்து இருக்கிறீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்து செய்து தூய்மையாக ஆகிவிடுகிறீர்கள் என்றால் தூய்மையான ராஜ்யம் கிடைக்கிறது. நான் கடைசியில் வருகிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். தூய்மையான உலகை உருவாக்க மற்றும் தூய்மையற்ற உலகை அழித்து விடுவதற்காக வாருங்கள் என்று என்னை அழைக்கின்றீர்கள். ஆகையால் தான் மகா காலன் என்றும் கூறுகிறார்கள். மகா காலனுக்கும் ஆலயம் உள்ளது. காலனின் ஆலயத்தை பார்க்கிறீர்கள் அல்லவா? சிவனை காலன் என்று கூறுவீர்கள் அல்லவா? வந்து தூய்மைப்படுத்துங்கள் என்று அழைக்கின்றீர்கள். ஆத்மாக்களை அழைத்து செல்கிறார். எல்லையற்ற தந்தை அளவற்ற ஆத்மாக்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். காலனுக்கெல்லாம் மகா காலன் அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையாக்கி மனம் வீசும் மலர்களாக ஆக்கி அழைத்து செல்கிறார். மனம் வீசும் மலர்களாக ஆகிவிட்டால் பிறகு தந்தையின் மடியில் அமர்த்திக் கொண்டு அழைத்து செல்வார். ஒருவேளை தூய்மையாக ஆகவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டி இருக்கும். வித்தியாசம் உள்ளது அல்லவா? பாவம் இருந்தால் பிறகு தண்டனை அடைய வேண்டி இருக்கும். பதவியும் அவ்வாறே கிடைக்கும். ஆகையால் தந்தை புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, மிக மிக இனிமையானவர்களாக ஆகுங்கள். கிருஷ்ணர் அனைவருக்கும் இனிமையானவராக இருக்கிறார் அல்லவா? எவ்வளவு அன்பாக உறங்க வைக்கிறார். தியானத்தில் சிறிய கிருஷ்ணரை பார்த்ததும் உடனே எடுத்து மடியில் அமர்த்தி அன்பு செலுத்துகின்றனர். வைகுண்டத்திற்கு சென்று விடுகின்றனர். அங்கு கிருஷ்ணரை சைத்தன்ய ரூபத்தில் பார்க்கின்றனர். உண்மையில் வைகுண்டம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகள் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள். நாம் எதிர்காலத்தில் இவ்வாறு ஆவோம். ஸ்ரீ கிருஷ்ணரை கலங்கப்படுத்தி இருக்கின்றனர். அவை அனைத்தும் தவறாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு முதலில் போதை ஏற்பட வேண்டும். ஆரம்பத்தில் அதிகமான காட்சிகள் கிடைத்தது. பிறகு கடைசி
அரிசியிலும் அதிகமாக கிடைக்கும். ஞானம் மிகவும் ரமணீகரமாக இருக்கிறது. மிக மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். பக்தியில் எந்த மகிழ்ச்சியும் இருப்பது கிடையாது. ஞானத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது என்று பக்தியில் உள்ளவர்களால் சிறிது கூட புரிந்து கொள்ள முடியாது. ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு முதலில் இந்த பெருமிதம் இருக்க வேண்டும். இந்த ஞானத்தை தந்தையை தவிர வேறு எந்த ரிஷி முனி போன்றவர்களால் தர இயலாது. லௌகீக குருக்களால் யாருக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை காண்பிக்க முடியாது. எந்த மனிதனும் குருவாக ஆக முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்களே, குழந்தைகளே, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்று கூற முடியாது. தந்தைக்கு குழந்தைகளே குழந்தைகளே என்று கூறக்கூடிய வழக்கம் இருக்கிறது. இவர்கள் எனது படைப்புகள் என்பதை அறிந்து இருக்கின்றனர். இந்த தந்தையும் கூறுகிறார், நான் அனைவரையும் படைக்கக்கூடியவன். நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள். அவருக்கும் நடிப்பு கிடைத்திருக்கிறது. எப்படி கிடைத்தது என்பதை அமர்ந்து புரிய வைக்கிறார். ஆத்மாவில்தான் அனைத்து நடிப்பும் நிறைந்திருக்கிறது. யாரெல்லாம் மனிதர்களாக பிறவி எடுத்தாலும் 84 பிறவிகளில் ஒரு பொழுதும் ஒரே மாதிரியான முகம் கிடைக்காது. சிறிதளவாவது கண்டிப்பாக மாறும். தத்துவங்களும் சத்தோ ரஜோ தமோவாக ஆகிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பிறவியின் முகமும் ஒன்று மற்றொன்றுடன் சேராது. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். தந்தை தினமும் புரிய வைக்கிறார். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் மீது ஒரு பொழுதும் சந்தேகத்தை கொண்டு வராதீர்கள். சந்தேகம் மற்றும் நம்பிக்கை 2 வார்த்தைகள் உள்ளன. தந்தை என்றாலே தந்தைதான். இதில் சந்தேகம் ஏற்பட முடியாது. என்னால் தந்தையை நினைவு செய்ய முடியாது என்று குழந்தையால் கூற இயலாது. யோகா வருவது இல்லை என்று நீங்கள் அடிக்கடி கூறுகிறீர்கள். யோகா என்ற வார்த்தை சரியானதாக இல்லை. நீங்கள் ராஜ ரிஷிகளாக இருக்கிறீர்கள். ரிஷி என்ற வார்த்தை தூய்மைக்கானது. நீங்கள் ராஜ ரிஷிகள் என்றால் கண்டிப்பாக தூய்மையாக இருப்பீர்கள். சிறிது விஷயத்தில் தோல்வி அடைந்து விட்டாலும் ராஜ்யம் கிடைக்காது. பிரஜைகளாக சென்று விடுவீர்கள். மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. வரிசைப்படியான பதவி இருக்கின்றது அல்லவா? தந்தை என்றால் தந்தைதான். இதில் சந்தேகம் ஏற்பட முடியாது. என்னால் தந்தையை நினைவு செய்ய முடியாது என்று குழந்தையால் கூற இயலாது. யோகா வருவது இல்லை என்று அடிக்கடி கூறுகிறீர்கள். யோகா என்ற வார்த்தை சரியானதாக இல்லை. நீங்கள் ராஜ ரிஷிகளாக இருக்கிறீர்கள். ரிஷி என்ற வார்த்தை தூய்மைக்கானது. நீங்கள் ராஜ ரிஷிகள் என்றால் கண்டிப்பாக தூய்மையாக இருப்பீர்கள். சிறிது விஷயத்தில் தோல்வி அடைந்து விட்டாலும் பிறகு ராஜ்யம் கிடைக்காது. பிரஜைகளாக சென்று விடுவீர்கள். மிகவும் நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. வரிசைப்படியான பதவி இருக்கிறது அல்லவா? ஒருவரது பதவியை போன்று மற்றொருவருக்கு கிடைக்காது. இது எல்லையற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. விதை மற்றும் மரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனித சிருஷ்டியானது மரம் போன்று இருக்கிறது. இதற்கு ஆலமரத்திற்கான உதாரணம் மிகவும் சரியானது. நமது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் வேர் இப்பொழுது மறைந்து விட்டது என்று உங்களது புத்தி கூறுகிறது. மற்ற அனைத்து மரத்தின் கிளைகள் போன்றவைகள் உள்ளன. நாடகப்படி இவை அனைத்தும் ஏற்பட்டாக வேண்டும். இதில் வெறுப்பு ஏற்படுவது கிடையாது. நாடகத்தில் நடிகர்களுக்குள் வெறுப்பு ஏற்படுமா என்ன? நீங்கள் அழுக்காக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது சுத்தமானவர்களாக ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். உங்களை போன்ற சுகத்தை கண்டவர்கள் வேறு யாரும் கிடையாது. நீங்கள் கதாநாயகன் கதாநாயகிகளாக இருக்கிறீர்கள். உலகை ஆளக்கூடியவர்கள் என்கிற பொழுது எந்த அளவிற்கு அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இறைவன் கற்பிக்கிறார், தொடர்ந்து படிக்க வேண்டும். அந்த அளவிற்கு மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை நமக்கு
படிப்பு சொல்லி தருகிறார். ராஜயோகத்தை தந்தைதான் கற்பிக்கிறார். எந்த ஷரீரதாரியும் கற்பிக்க முடியாது. ஆத்மாக்களுக்கு தந்தை கற்பிக்கிறார். ஆத்மாதான் கடைபிடிக்கிறது. ஒரே ஒரு முறை தந்தை நடிப்பை நடிப்பதற்காக வருகிறார். ஆத்மாவும் நாடகப்படி நடிக்க வந்து ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டு மற்றொன்றை எடுக்கிறது. ஆத்மாக்களுக்கு தந்தை கற்பிக்கிறார். தேவதைகளுக்கு கற்பிக்க மாட்டார். அங்கு தேவதைகள் தான் கற்பிக்கிறார்கள். சங்கம யுகத்தில் புருஷோத்தமர்களாக ஆவதற்கு தந்தை கற்பிக்கிறார். நீங்கள் தான் படிக்கிறீர்கள். இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிறீர்கள். சத்தியமானவர்களாக ஆக்கக்கூடியவர், சத்தியுகத்தை உருவாக்கக்கூடியவர் ஒரே ஒரு சத்தியமான தந்தை ஆவார். நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சங்கம யுகத்தில் நேரடியாக பகவானிடமிருந்து படிப்பை படித்து ஞானம் நிறைந்தவர் ஆஸ்திக்கு உரியவர்களாக ஆக வேண்டும். மேலும் மற்றவர்களையும் உருவாக்க வேண்டும். ஒரு பொழுதும் தந்தை மற்றும் படிப்பின் மீது சந்தேகம் வரக்கூடாது. தந்தைக்கு சமமாக அன்பானவர்களாக ஆக வேண்டும். இறைவன் நம்மை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். எந்த நடிகரின் மீதும் வெறுப்பு அல்லது கோபப்படக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் இந்த நாடகத்தில் மிக சரியான பாகம் இருக்கிறது. வரதானம். சேவையின் ஈடுபாட்டில் இருந்து கொண்டு இடையிடையில் ஏகாந்தவாசி ஆகக்கூடிய உள்நோக்கு தன்மையுடையவர் ஆகுக. விளக்கம். அமைதியின் சக்தியை பயன்படுத்துவதற்கு உள்நோக்கு தன்மையுடையவர் மற்றும் ஏகாந்தவாசி ஆவது அவசியம். அநேக குழந்தைகள் கூறுகிறார்கள், உள்நோக்கு தன்மையின் நிலையை அனுபவம் செய்வதற்கு அல்லது ஏகாந்தவாசி ஆவதற்கான நேரமே கிடைப்பதில்லை. ஏனென்றால் சேவையின் ஈடுபாடு, வார்த்தை சக்தியின் ஈடுபாடு மிக அதிகமாக ஆகிவிட்டுள்ளது. ஆனால் இதற்காக சேர்ந்தாற் போல அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஒதுக்குவதற்கு பதிலாக இடையிடையில் சிறிது நேரம் ஒதுக்குவீர்கள் என்றால் சக்திசாலி நிலை உருவாகிவிடும். ஸ்லோகன். பிராமண வாழ்க்கையில் யுத்தம் செய்வதற்கு பதிலாக மகிழ்ச்சியை கொண்டாடுவீர்கள் என்றால் கடினமானதும் கூட சுலபமாக ஆகிவிடும். ஓம் சாந்தி.